கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த அருமையான தேவனுடைய ஆலயத்தில் இருந்து உங்களை பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறோம். நாங்கள் கடந்த ஒரு சில நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை நாங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மறுபடியும் இந்த ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாக நான் சந்தோஷப்படுகிறேன். விசேஷமாக இங்கே நான் நிற்கிற இந்த இடமானது என்னுடைய பழைய சபை, நாங்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருந்ததான இடம். இது ஒரு வாடகை இடம் தான். கடந்த 15 ஆண்டு காலமாகவே இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். எங்களுடைய நீல்டவுன் ஃபெலோஷிப் ஊழியத்தில் மறக்க முடியாத ஒரு இடம் இந்த இடம். ஏன்னா எங்களுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு சின்ன இடமாக இருந்தது. கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே இந்த இடத்தை ஒரு பெரிய விஸ்தாரமாக இது கட்டவும் கடந்த 15 ஆண்டு காலம் இந்த இடத்துல நாங்கள் தேவ பிள்ளைகளாய் சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் செய்தார். ஊழியத்துக்கென்று இந்த இடத்தை கொடுத்த ஒவ்வொரு அன்பு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த அருமையான இந்த நாளில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த இடத்துக்கு ஓனராக இருக்கிறதான அருமையான குடும்பத்தாருக்கு கூட எங்களுடைய நீல்டவுன் சபையின் சார்பாக நம்முடைய நன்றியை வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் நேற்றைய தினத்தில் தான் இந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருட்களையும் நாங்கள் கால் செய்து நாங்கள் புதிய இடத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அந்த புதிய இடத்தை நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இடமானது நாங்கள் எப்பொழுது இந்த இடம் வாடகைக்கு இருந்தபடினால வருகிற அடுத்த இடத்துல நாங்கள் இப்போதைக்கு வந்து அந்த இடத்துல டைமிங்காக லீஸுக்காக போயிருக்கிறோம். இப்போ நாங்கள் போயிருக்கிற இடமானது எங்களுக்கு அது ஓனர் கொடுப்பதற்கான காரியத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. செபத்தோடு அந்த இடத்த வாங்குவதற்காக நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது எங்கள் சபையினுடைய முழு காரியம். இங்கே ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் மாதிரி நாங்கள் இந்த இடத்த நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த பக்கம் ஒரு சின்ன ரூம் என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இந்த இடத்த நாங்கள் பயன்படுத்தினோம். நானும் சரி, சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் சரி, இந்த இடத்த வாழ்நாளில் மறக்க முடியாது. முழங்கால சபை நீல்டவுன் ஃபெலோஷிப் எவ்வளோ தூரம் உயர்ந்தாலுமே நாங்கள் மறக்க முடியாத ஒரு அருமையான ஒரு இடம், இந்த அற்புதமான ஒரு இடம். இதை குறித்து இந்த இடத்தை குறித்து சொல்லும்போது மனதுக்குள்ளாக ஒரு விதமான கஷ்டங்களும் நன்றி சொல்லக்கூடியதான் அந்த ஒரு தருணத்தை மாத்திரம்தான் நான் நினைவு கூறுகிறேன். இந்த ஒன்றுமில்லாத வந்த சூழ்நிலைகளில் இந்த இடத்துல ஊழியத்தை செய்யும்படியான ஒரு வாய்ப்பு கொடுத்து இதில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் அநேக குடும்பங்கள் இதில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் உருவாக்கப்பட்டதான ஒரு இடம். இந்த 15 ஆண்டுகளில் எத்தனையோ பேர் உருவாக்கியிருக்கிறோம். எத்தனையோ பேர் ஊழியத்துக்காக கடந்து சென்றிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். இன்றைக்கு ஒரு புதிய இடத்துக்கு இருக்கிறோம். இது என்னுடைய சபைகளின் ஒரு இடம். இது சபைக்காக பண்ணப்பட்டதான ஒரு காரியம். எல்லாமே சபைக்காக எல்லாம் செய்யப்பட்டது. இப்போது நாங்கள் இதை சபைக்காகவே நாங்கள் இதை விட்டு செல்கிறோம். உங்களுக்கு போயிருக்கிற புதிய இடத்த உங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு முறை காட்டுவதற்காக நாங்கள் விரும்புகிறோம். இந்த சபையில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே இந்த இடம். இந்த இடத்துல மேலே ஆராதித்து கீழே வந்து ஓனர் வந்துருக்கிறாங்க. சபையினுடைய ஒரு மெயின் ரோடு ஸ்ட்ரீட் இது. இந்த ரோடானது இப்போ நாங்கள் வந்திருக்கிறது இந்த இடமானது சபையினுடைய ஆப்போசிட் எதிர்மறை எதிரில் இருக்கிறதான இந்த இடம். இந்த இடத்தை நீங்கள் பார்த்து மாற்றிருக்கிறேன். இதுதான் இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறதான இந்த இடம்.
இது நாங்கள் இங்கே வரும்பொழுது புல் காடாகவும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருந்துச்சு. இந்த இடத்த இங்கே வந்து இதை தெளித்து இதுக்கான கல்லுகள் எல்லாம் டைல்ஸ் எல்லாம் போட்டு இது அதாவது ஜனங்கள் வந்தால் இருக்கக்கூடிய அளவுக்கும் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் நடத்தக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த வண்டிகளை பார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்த இடமானது 1600 ஸ்கொயர் ஃபீட் நிறைந்ததான இடம். இந்த இடத்தினுடைய ஓனர் சொந்தக்காரர் இந்த இடத்த ஊழியத்துக்கு தருவதற்காக அவங்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் என்ன காரியம் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு எங்கள் இடத்துல பலன் இல்லை. எங்கள் இடத்துல இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு 7 லட்ச ரூபா கொடுத்து லீஸ்க்கு வந்துருக்கிறோம். எங்களுக்கு 1 வருட காலம் அவங்க டைம் கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு இப்போ இருக்கக்கூடியதான ஒரு காலம் வெறும் 6 மாத காலம் மாத்திரமே எங்களுக்கு காணப்படுகிறது. இந்த 6 மாத காலத்துக்குள்ளாகவே நாங்கள் இந்த இடத்துக்கான பண தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இது கீழே இந்த இடம் எங்களுக்கு ஒரு ரூம் என்ன செய்கிறது, ஒரு ஹால் பெட்ரூம் கிச்சன் இருக்குது. நீங்கள் என்னுடைய ஆப்போசிட்டில் இப்போ பார்க்க முடியும். இது இங்கே ஒரு ஹால் என்ன செய்து இருக்குது. அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது, அது உள்ள கிச்சன் என்ன செய்து இருக்குது. இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூம்பு இங்கே என்ன செய்ய கொண்டு ஏன்னா இது ஓனருடைய பில்டிங். அது நாங்கள் எதுவுமே செய்யலை. சில காரியங்களை மட்டும் நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் என்ன சபை நடத்துவதற்காக. இந்த இடம் இப்போதைக்கு நாங்கள் 7 லட்ச ரூபா மட்டும் கொடுத்து இங்கே இருக்கிறோம். இந்த ஒரு வருஷம் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளாக இதை நாங்கள் வாங்க வேண்டுமானால் அதற்கான பணத்தை கொடுக்கணும். இது ஏறக்குறைய இதனுடைய அமௌண்டானது நியர்லி ஒரு 90 லட்சத்துக்கிட்ட இது போகும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் 7 லட்சம் கொடுத்துருக்கிறபடினாலும் இதை குறித்து எதுவுமே நாங்கள் பேசப்படுறோம். அதனால் இந்த 6 மாதத்துக்குள்ளாக இந்த இடத்துடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகவே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், சகோதர சகோதரிகள், தம்பிமா தங்கச்சிமாருங்க, பெரியவங்க, அம்மாமார், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அன்பாக கேட்கிறோம். கடந்த 30 ஆண்டு காலம் பெங்களூர் பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நீலவன் ஃபெலோஷிப் ஆனது ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 15 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த 15 ஆண்டு காலமாகவும் எங்களுக்கென்று ஒரு சொந்தமான ஒரு இடத்துக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபை தெரியாது, ஒருவேளை ஆண்டுடைய பெரிய நோக்கமோ என்னமோ தெரியாது. இந்த இடத்துடைய ஓனரே நீங்கள் அந்த இடத்தை வாங்குவதற்காக முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை அவர் தூண்டிவிட்டார். எனவே வெறும் 7 லட்ச ரூபாயோடு கூட இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நம்முடைய ஜனங்களெல்லாம் ஏழ்மையான ஏழை ஜனங்கள், எல்லாரும் பெரும்பாலும் கூலி வேலை செய்கிறதான ஜனங்கள். எனவே ஆண்டவரை மாத்திரமே நானும் என்னுடைய சபையும் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் தரிசனத்தோடு ஒன்று நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு 10,000 ரூபா கொடுக்குற ஒரு 1000 பேரை கர்த்தரை எழுப்பி இந்த இடத்துடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறதான அன்பு தேவ பிள்ளைகள், ஒருவேளை இந்த ஊழியத்தினுடைய காரியத்தில் நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் விரும்பினால் ஊழியத்தில் நீங்கள் இணைந்து எங்களுக்கு நீங்கள் ஜெபத்திலையும் உங்களுடைய பொருளாதார ரீதியிலையும் நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை அன்பாக கேட்கிறோம். இது எங்களுடைய புது சபை. இது இந்த சபை, அந்த சபையானது நான் பழைய சபையானது ஆக்சுவலி 10க்கு 47 அந்த சபை இருந்தது அதனுடைய அளவு. இந்த சபையானது 10க்கு 33 இருக்குது. எனவே உள்ள ஜனங்கள் உட்கார்ந்து ஆராதிப்பது கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. கீழே இடம் இருப்பதினாலே ஜனங்கள் கீழே உட்கார்ந்து கொள்கிறார்கள். எங்களை ஸ்பீக்கர் வைத்து கீழே ஜனங்கள் உட்கார்ந்து ஆராதிக்கிறோம். மேலே எல்லாருமே உட்கார்ந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நாங்கள் இது எங்களுடைய தரிசனமாக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதாவது 20,000 கொடுக்குற 500 பேருக்காக, 10,000 கொடுக்குற 1000 பேருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இது எங்களுடைய ஒரு பெரிய நோக்கம். இது 1 லட்சம் கொடுக்குற 100 பேருக்காக, 5 லட்சம் கொடுக்குற 20 பேருக்காக, இப்படி நாங்கள் ஒரு சார்ட் போட்டு தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் ஊழியத்துக்கான சில காரியங்கள், ஒரு பாம்ப்ளெட்ஸ், அந்த காரியங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். இது எங்களுடைய ஊழியத்தினுடைய தேவைகள், இப்பொழுது இருக்கிற எங்களுடைய ஊழியத்தினுடைய
தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனுடைய சபையினுடைய ஒரு தரிசன சபை அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் என்னுடைய சபை நாளை கட்டப்படுமானால் இப்படி ஒரு சபை கட்ட வேண்டும் என்பது என்னுடைய தரிசனத்தினுடைய சபை. இந்த இடம் 1640 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிற இந்த இடம். இதில் ஒரு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு 1000 ரூபா கொடுக்குற 10,000 கொடுக்குற 1000 ஜனங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இது எங்களுடைய தேவை எங்களுடைய சபைக்கு என்று சொல்லி இதுவரைக்கும் ஒரு 4 சக்கர வாகனங்களில் அதுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் சபைக்கென்று ஒரு பிரிண்டருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் சபைக்கென்று சொல்லி ஒரு வீடியோ கேமராவுக்காக ரெக்கார்டிங் அந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு லேப்டாப்புக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இது எங்களுடைய தேவை. இப்பொழுது எங்களுடைய மெயினான தேவை இந்த சபையினுடைய இடம் மாத்திரமே. இந்த இடத்துடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இதெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் சபையில் எல்லாமே நாங்கள் செய்து கொண்ட ஒரு காரியம். எங்கள் சபையில் இருக்கிற ஜனங்களே தேவனுடைய பிள்ளைகளை இது எல்லாமே நாங்களே செய்து கொண்டோம். எல்லாமே ஃபுல் பீட்டில் இருந்து எல்லாமே நாங்கள் செய்யப்பட்டது. எதுவுமே நாங்கள் விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதனால நாங்களே கார்பெண்டர் வேலையெல்லாம் நாங்களே செய்து கொண்டோம். மேலே இருக்கிற இந்த சீலிங், ஃபால் சீலிங், அதாவது இது ரொம்ப அதிகமாக விலையாக இருக்கிற அப்படின்னாலே நாங்களே உள்வாங்கி அதை கட் பண்ணி நாங்களே இந்த ஃபால் சீலிங் எல்லாம் நாங்களே செய்து கொண்டோம். நாங்களே பண்ணியிருக்கிறோம். இப்போதைக்கு இந்த இடத்துல, இந்த சின்ன இடத்துல தான் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த இவ்வளோ பெரிய இடம் காணப்படுகிறது. இந்த இடத்தை இன்னும் 6 மாதத்துக்குள்ளாக இந்த இடத்துடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்கள் ஊழியத்துக்கு என்று சொல்லி நாங்கள் ஒரு சின்ன பாம்ப்ளெட்ஸ் நாங்கள் அனுப்பி அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் விரும்புகிறேன். உங்களுக்கு எங்களுடைய ஊழியத்தை குறித்ததான விவரம் அடங்கிய ஒன்று இது. இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். இது எங்களுடைய நீல்டவுன் ஃபெலோஷிப் ஆரம்பிக்கப்பட்டதும் நாங்கள் எத்தனை வருஷம் நடத்திட்டு இருக்கோம் என்பது இன்றைக்கு இந்த சபையை குறித்த எல்லா விவரங்களும் இதில் காணப்படுகிறது. நாங்கள் இதை முடிந்தளவு தேவனுடைய பிள்ளைகளை சந்திக்கும் போது இதை கொடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா எங்களுடைய ஊழியத்தை குறித்து நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். இந்த ஃபேஸ்புக் மூலியமாக, யூடியூப் மூலியமாக இந்த ஊழியத்தை என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், எங்களுடைய இந்த நீல்டவுன் ஃபெலோஷிப் ஊழியத்தினுடைய இந்த இடத்துடைய தேவைகள் எங்களுக்கு அதிகம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் பேசுவாரானால், இந்த ஊழியத்தை தாங்கும்படி ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் ஏவுவாரானால், நீங்கள் இந்த 10,000 கொடுக்கிறதான 1000 பேரில் ஒருவராக நீங்கள் முன் வரலாம். உங்கள் ஊழியத்தை குறித்ததான விவரங்கள் உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய ஃபோன் நம்பர் 9945050716 அந்த நம்பருக்கு, அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை நீங்கள் தெரிவிக்கலாம், அறிந்து கொள்ளலாம். என்னுடைய சபையானது அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சபை, ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட சபை. ரிஜிஸ்டர் பண்ணித்தான் சபை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே ஒருவேளை உங்களால் இந்த ஊழியத்தை உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமானால், உங்களுக்கு தெரிந்த உதவி செய்யக்கூடிய நபர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்களால் தயவுசெய்து நீங்கள் அவர்களிடத்தில் எங்கள் ஊழியத்தை குறித்து நீங்கள் சொல்லி உங்களால் முடிந்த உதவிகளை, பொருளாதார உதவிகளை நீங்கள் அவர்கள் மூலமாக நீங்கள் எங்களுக்கு பெற்றுத்தரலாம். கர்த்தருடைய ஊழியம் எப்படியே நிறைவேற வேண்டும், கர்த்தருடைய ஊழியம் நடக்க வேண்டும். நம்ம 130 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிற இந்தியா தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெங்களூர் பட்டணத்தில் ஏறக்குறைய 1 கோடி ஜனங்களுக்கு மேலே இருக்கிறார்கள். நான் 10,000 ரூபா கொடுக்குற 1000 பேருக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எனவே கர்த்தர் இந்த குறிப்பிட்ட இந்த மாதத்துக்குள்ளாக, இந்த வரக்கூடிய 6-7 மாதத்துக்குள்ளாக இதனுடைய ஃபேஸ்புக்காக நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவர்களே, ஊழியர்கள் ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கலாம், ஒருவேளை ஆந்திராவில் இருக்கலாம், கேரளாவில் இருக்கலாம், வட இந்தியாவில் இருக்கலாம், ஒருவேளை வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த ஊழியத்தை உங்களால் முடிந்த காரியங்களை செய்து நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்களை அன்பாக இயேசுவின் நாமத்தினாலே அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய சபையின் சார்பாகவும்
இந்த நீல்டவுன் ஃபெலோஷிப்பின் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். இந்த காரியங்களை பார்த்து பார்க்கிற ஒவ்வொரு அன்பு தேவ பிள்ளைகளுக்காக செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை எழுப்பட்டும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். கர்த்தர் எங்களுடைய ஊழியத்துக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம், நெகேமியா 52 நாளில் ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கான பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்தித்ததை போல இந்த 6 மாதத்துக்குள்ளாக இதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் உண்டு. கர்த்தர் சொல்கிறார், இந்த காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே கர்த்தர் பெரியவர், அவர் மகிமையுள்ளவர், அவர் செய்வார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. எங்களோடு கூட சேர்ந்து ஒருவேளை நான் எப்படி சொல்கிறேன், ஒருவேளை இந்த வீடியோ பார்க்க உங்களால் உதவியே செய்ய முடியலைங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்குமானால் நீங்கள் ஒன்றை மாத்திரம் செய்ய முடியும். உங்களை அன்பாக கேட்கிறேன். உங்கள் ஃபேமிலி ப்ரேயரில், உங்கள் சபையில், உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் இந்த நீல்டவுன் ப்ரேயர் ஃபெலோஷிப்புக்காக, இந்த முழங்கால் ஐக்கிய சபைக்காக நீங்கள் ஒரு நிமிஷம் எங்களுக்காக செபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். நான் உங்கள் எல்லாருக்காக செபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் செபிக்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, தர்மையான இந்த வீடியோ மூலமாக ஆண்டவரே சந்திக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய நீல்டவுன் ஃபெலோஷிப் இந்த ஊழியத்தை குறித்த சில காரியங்களை அன்பு தேவ ஜனங்களோடு கூட ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலே பகிர்ந்து கொள்வதற்கு நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, எத்தனையோ கோடீஸ்வரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் இந்தியா தேசத்தில் ஆண்டவரே சபைக்கென்று ஒரு தேவைக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு சுவாமி, எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. சங்கீதக்காரன் சொன்னதை போல எனக்கு ஒத்தாசி ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசி வரும் என்று சொன்னதை போல் ஆண்டவரே, அந்த ஒரு விசுவாசத்துல நாங்கள் உடைய சமூகத்துல நாங்கள் அமர்ந்து செபிக்கிறோம். என் தேவன் நன்மை செய்வீராக. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் உள்ளங்களிலே கர்த்தர் பேசும். அவர்கள் மூலமாக இந்த ஊழியத்தை தாங்கும்படி என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய அன்பான உம்முடைய கரத்துல, உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு சுவாமி, தொடர்ந்து கர்த்தர் நடத்துவீராக. 6-7 மாதத்துக்குள்ளாக உம்முடைய நாமத்தை மாத்திரம் இந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவை வல்லமையுள்ள நாமத்தினால் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் செபியுங்கள். ஒரு முறை கூட எங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 9945050716. ஏதாவது விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய சபையினுடைய அட்ரஸ் நம்பர் 104 2nd B Cross, கனகதாச லேஅவுட், லிங்கராஜபுரம், பெங்களூர் 84. எனவே இந்த விலாசத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தரை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.